கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிலர் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் நல்ல வேஷம் போடுவார்கள். அதாவது இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் எங்கேயோ அவர்கள் சிகரெட் அடிப்பார்கள். யாரும் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு குடிச்சிட்டு ஏதாவது சாக்லேட்டோ எல்லாம் வாசனையானது வாயில் போட்டுட்டு பபிள் காம் போட்டுட்டு வருவாங்க. இப்படி நிறைய பழக்கங்கள் இருக்குது. ஆனால் யாருக்கும் காட்டிக்கொள்ளாத அளவுக்கு உள்ளே செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இங்கே நீங்கள் வாசிங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய இருதயமே ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்போது நீங்கள் அந்த ஆலயத்தை நீங்கள் எப்படி வைத்து கொள்ளுகிறீர்கள்? ஒரே புகமூட்டமாய், ஒரே சாராய் நாத்தமாய், விபச்சார சிந்தனை, செயல்கள், காமம், வேசித்தனம், அசுத்தம், இச்சைகள், சுய இச்சை, சிந்திக்கிறது எல்லாம் அருவருப்பான காரியங்கள், இதையெல்லாம் இருந்தால் எப்படி ஆண்டவர் அந்த இடத்திலே வாசம் பண்ணுவார்? உங்களை கெடுத்து போடுவாராம். எப்படி? அழித்து விடுவார். அதாவது அந்த இதுக்கே அவர்கள் ஒப்பு கொடுத்து விடுவார். அதனால் என் பிள்ளைகளை யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தேவன் எல்லா இடத்துலையும் அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அதனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேற்றலான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டு போனார். இப்பொழுது நம்ம கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பரிசுத்தமாய் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.